மதுரையில் தற்பொழுது ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதில் நடிகர் திரு கருணாஸ் கலந்து கொண்டு பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். 34 சமுதாய மக்கள், மணிப்புறவர்கள் முதற்கொண்டு வன்னியர்கள் வரை, தொண்டர்கள் வரை, இஸ்லாமியர்கள் வரை, ஆப்ப நாட்டு மரபர்கள் வரை, அத்தனை பேர் மீதும் பிரமலை கல்லர்கள் வரை அத்தனை பேர் மீதும் திணிக்கப்பட்டது. அந்த நிலையிலே ஒட்டுமொத்தமாக அதை எதிர்ப்பதற்காக அன்றைக்கு கிராமம் கிராமமாக சென்று குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து நின்ற ஒரு மாபெரும் தியாகிதான் பசுமன் முத்துராமலிங்க தேவர் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அந்த ஒரு நிலையிலே, அந்த ஒரு காலகட்டத்திலே, அந்த ஒரு நிலையிலே அன்றைக்கு வெள்ளையர்களுக்கு அன்றைய காங்கிரஸ் ஆட்சி நடத்திக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே உள்ளவர்கள் அந்த ராணிக்கு அனுப்பிய புகைப்படம் என்ன தெரியுமா? இதே தமிழகத்திலே, இதே அலங்காநல்லூரிலே அன்றைக்கு நடந்த ஒரு ஜல்லிக்கட்டிலே ஒரு இளைஞன் பாய்ந்து வருகின்ற காளையை அதனுடைய கொம்பிலே இருக்கக்கூடிய பரிசு பொருளை கவர்வதற்கு தாவுகிறார். தாவுகின்ற பொழுது அந்த கொம்பு அவனுடைய குடலிலே பட்டு குடல் சரிகிறது. அவன் துண்டை பிடுங்குகிறான். சரிந்த குடலை மீண்டும் துண்டிலே கட்டிக்கொண்டு மீண்டும் அந்த மாட்டின் மீது சவாரி செய்கின்ற ஒரு காட்சிதான் எங்களுடைய காட்சி. சிங்கத்தின் மீது விளையாட தயாரா என்று கேட்கின்ற சட்ட வல்லுநர்களே, சிங்கத்தோடு நீங்கள் இந்த விளையாட்டை விளையாட தயாரா என்று கேட்கக்கூடிய சட்ட வல்லுநர்களே, பாய்ந்து வருகின்ற புலியை ஆயுதங்கள் இல்லாமல் கைகளால் பிடித்து தரையிலே அடித்து இந்த உலகத்திற்கு வெள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த தமிழர்கள் நாங்கள். ஏன் உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் சென்னைக்கு வாருங்கள். சென்னையிலே ஒரு மிகப்பெரிய திரைப்பட தயாரிப்பாளர் இருந்தார். கோயம்புத்தூரை சார்ந்தவர் தான், தேவர் பிலிம்ஸ். அந்த தேவர் காலையிலே வாக்கிங் செல்லும் பொழுது 2 சிங்கங்களும் ஒரு புலியும் தான் பின்னாலே வரும். சின்னப்பா தேவர் அவர்கள் அவர் நடந்து செல்லுகின்ற பொழுது, காலை உடற்பயிற்சி செய்கின்ற பொழுது சிங்கத்தோடும் புலியோடும் தான் கயறு கூட இல்லாமல் நடந்து செல்லக்கூடிய காட்சிகள் புகைப்படங்களாக இன்றைக்கும் இருக்கிறது. ஆகவே நீங்கள் தமிழர்களுடைய உணர்வுகளையும் தமிழர்களையும் ஏதோ இலக்காரமாக நினைத்து விடாதீர்கள். ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக அன்றைய இளைஞர்களுடைய எழுச்சி நாயகனாக சுதந்திரத்தையே ஒட்டுமொத்த இந்தியா மட்டுமல்லாது உலகம் முழுவதும் பரவி செல்ல சென்றவர் தென்னிந்திய சுபாஷ் போஸ் என்று எங்கள் ஐயாவை அழைத்த சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். அவர் உருவாக்கிய அந்த ஐஎன்ஐ தேசிய படையிலே அதிகமானவர்கள் அந்த படை